பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. தாலிபான்களும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடும் சண்டை நடந்தது. இதில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த 58 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில்தான் மீண்டும் எல்லையில் இருதரப்பினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. மீண்டும் பாகிஸ்தானை தாலிபான்கள் ஓடவிட்டு அடித்தனர். ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் பாகிஸ்தான் தங்களை காப்பாற்றும்படி கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிடம் உதவி கோரியுள்ளது. இது இரு நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ளன. இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த ஆண்டு தொடக்கம் முதலே இரு நாடுகளிடையே எல்லையில் பிரச்சினை வெடித்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்படும் டிடிபி எனும் தெஹ்ரிக்-இ தாலிபான் அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. அவ்வப்போது எல்லையில் மோதியும் கொள்கின்றனர். இந்நிலையில்தான் டிடிபி தாலிபான் தலைவர்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியது. இதில் 10க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். இதனை ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அரசு கடுமையாக கண்டித்தது. எல்லை தாண்டி பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலால் ஆப்கானிஸ்தான் கடும் கோபமடைந்தது. பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அறிவித்தது. இதையடுத்து தாலிபான்கள் பாகிஸ்தான் எல்லையில் புகுந்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ராக்கெட் குண்டுகளையும் வீசினர். பாகிஸ்தான் தரப்பில் 58 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு கத்தார், சவுதி அரேபியா தலையிட்டு மோதலை முடித்து வைத்தது. ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. நேற்று அதிகாலையில் தாலிபான் ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் மாறி மாறி துப்பாக்கிச் சூடு ஷெல் தாக்குதல் நடத்தியது. ஆப்கானிஸ்தானின் கத்தார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தில் இரு நாடுகளின் எல்லையில் இந்த மோதல் வலுத்தது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானின் அவுட் போஸ்ட், டாங்கி, துப்பாக்கி உள்ளிட்டவற்றை தாலிபான்கள் கைப்பற்றினர். இதையடுத்து கத்தாரிடம் கெஞ்சத் தொடங்கியது பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானிடம் பேசி தாக்குதலை நிறுத்தச் சொல்லுங்கள் என இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடமும் பேசியது கத்தார். உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தாக்குதலை நிறுத்தினர். முன்னதாக ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தினர். அப்போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தங்களின் உடைமைகளை கைவிட்டு ஓடினர். இதனால் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் துப்பாக்கி, ராணுவ உடைகள், டாங்கியை தாலிபான்கள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பாகிஸ்தான் ராணுவ டாங்கியில் தாலிபான்கள் வலம் வந்தனர். அதேபோல கைகளில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் உடைகளை ஏந்தி கார்கள் மீது நின்று தாலிபான்கள் ஊர்வலம் சென்றனர். பாகிஸ்தானுடனான மோதலில் வெற்றியை குறிக்கும் வகையிலும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முதுகை காட்டி உயிருக்கு பயந்து எஸ்கேப் ஆனதை உலகுக்கு தெரிவிக்கும் வகையிலும் இந்த ஊர்வலத்தை அவர்கள் நடத்தினர். இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முட்டாகி 8 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கும் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் தாலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்தியாவுடனான உறவை ஆப்கானிஸ்தான் வலுப்படுத்தி வருவதைக் கண்டு அதிருப்தியில் ஆப்கான் மேல் கை வைத்து வசமாக வாங்கிக் கட்டி ஓடியிருக்கிறது பாகிஸ்தான்.